சென்ற செய்தியில் திமுகவுடைய பிரிவினைவாதம் அப்படின்னு போகிற போக்கில் ஒரு விஷயத்த சொன்னீங்க. இதுதான் அடுத்த கேள்வி. ஆகஸ்ட் 14 இந்த நாடு துண்டாடப்பட்டது, அதுவும் மத ரீதியாக துண்டாடப்பட்டது. அன்றுதான் பாரத தாயின் லட்சக்கணக்கான குழந்தைகள் கொல்லப்பட்டார்கள். இஸ்லாமியர் தனி நாட்டை உருவாக்க இந்த நாளில் தான் முஸ்லீம் லீக் வன்முறையை கட்டவிழ்த்து விட்டது. காஃபீர்கள் என்று ஐடென்டிஃபை பண்ணப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார்கள். இந்த காயங்கள் இன்னும் மாறவில்லை அப்படின்னு இப்பொழுது ஸ்ரீ டிவி, வேத விஞ்ஞான ஆராய்ச்சி மையம், தேசிய சிந்தனையாளர் பேரவை இதெல்லாம் கொண்டாடிட்டு இருந்தது சபதமேற்பு நாள் அப்படின்னு. இப்பொழுது 2021 மோடி அரசாங்கம் பார்ட்டிஷன் ஆரர்ஸ் ரிமெம்பரன்ஸ் டே அப்படின்னு கொண்டாடுது. அதோடைய ஒரு அறிக்கையாக ராஜ்பவன்லேருந்து கவர்னர் ஆளுநர் RN ரவி அவர்கள் ஒரு அறிக்கையாக கொடுத்த உடனே அதை பார்த்து இங்கே இருக்கிற அரசியல்வாதிகள், குறிப்பாக திமுகவினர் பொங்கி எடுக்கிற, திமுக அரசியல் அமைச்சர்கள்லாம் அப்படியே பொங்குறாங்க. குறிப்பாக மனோ தங்கராஜ், KN நேரு இவங்கெல்லாம் பேசியிருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? அவங்களுக்கு எந்த உண்மையுமே பேசக்கூடிய நேர்மையற்ற ஒரு அரசு தான் திராவிட மாடல் அரசுங்கிறத இதை போன்ற ஒரு அருவருக்கத்தக்க அறிக்கைகள் காண்பிக்கின்றது. அதுவும் மதவெறியன் மனோ தங்கராஜ். ஏன் அந்த ஆளை மதவெறியன்னு சொல்றோம்னா, கன்னியாகுமரி ஜில்லால எந்த அளவுக்கு இந்துக்கள் மீது இந்த ஆள் ஒரு வெறுப்பை உமிழ்கின்றான். அங்க இந்துக்கள்ங்கிற போர்வையில நீங்க காவி கொடியை வச்சு ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நடத்தினாலே, வெள்ளிமலை சுவாமியிலிருந்து எல்லாருக்கிட்டையும் இந்த ஆள் எப்படி வெள்ளிமலை சாமின்னா அப்படியே உருமுவான், பிஷப் ஹவுஸ்னா பம்முவான் இந்த மனோ தங்கராஜ். கோயிலே காவி கொடி கட்டக்கூடாதுன்னு சொன்னாங்க. கோவில்ல ஒருவேளை சிலுவை போட்டிருந்தா சந்தோஷப்பட்டிருப்பான் அந்த ஆள். அந்த அளவுக்கு ஒரு மதவெறியன். அதனாலதான் கன்னியாகுமரிக்காரங்கெல்லாம் அந்த ஆளை பால் பவுடர் பைய அப்படின்னா ஒரு மரியாதை இல்லாம பேசுறாங்க. நான் கூட ஒரு சில பேர்கிட்ட கேட்டேன். இல்ல, அது ஆவின் அவருக்கு அந்த துறை கொடுத்ததுனால இல்ல, அதுக்கு முன்னாடியில இருந்தே அவரை பால் பவுடர் பையன்னா அதை திட்டும் போது அவங்க ஒரு மதவெறியனுங்க, உங்களுக்கு தெரியாதுங்க, இல்லைங்க அவர் கொஞ்சம் முற்போக்கா இருக்காருங்க. எதை வச்சு முற்போக்குன்னு சொல்றீங்க? யாரோ ஃபாரின்ல கூட வேலை பார்த்த ஒரு அம்மாவுக்கு அவர் பேரூராட்சி தலைவருக்கெல்லாம் என்னங்க நினைக்கிறீங்க, அவன் ஒரு பொறுக்கி பையங்க அப்படின்னாங்க. எங்க மெத்த படித்தவர், ஜனதாதளத்தோட, இளைஞர் ஜனதாதளத்தோட மாநில தலைவராக இருந்தவர், ஜனதா கட்சியில இருந்தவர், ஒரு தேசியவாதியா இருந்தவருங்க. எங்க ஜனதா கட்சியில அயோக்கிய பையா 1 2 இருக்கக்கூடாதுங்கிறது எக்ஸப்ஷன் உண்டான ஒரு கன்னியாகுமரிக்காரர் என்கிட்ட கேட்டார். அதுவும் நெல்லை ஜெபமணி பையன் கூட கேட்டார் என்கிட்ட, இவன் ஒரு ஆளாயா அப்படின்னாரு. அவருடைய வெடி சிரிப்பை சிரிச்சுக்கிட்டேன். அவன் பால் பவுடர் பையன்னு ஜெபமணி மோகன்ராஜ் அண்ணனும் இதை சொன்னாரு. இது நம்மளுடைய நோக்கம் யாரையும் புண்படுத்தணுங்கிறது கிடையாது. ஆனா அவர் தொடர்ந்து நோண்டிக்கிட்டே இருக்கும்போது நம்ம ஆசன வாயில ஈர்க்குச்சியை விட்டு நோண்டிக்கிட்டே இருக்கணும், குச்சியை விட்டு நோண்டிட்டே இருக்கணும், நாம சும்மா கடந்து போக முடியாது இல்லையா? அதனால அவருடைய இந்த மாதிரி கடுமையான விமர்சனம் அவர் மேலேயும் இருக்கு. இந்த கவர்னர்கிட்ட ஒரு அம்மா சர்டிபிகேட் வாங்க மாட்டேன், அது பொண்ணு இல்லை, இந்த அம்மா வாங்க மாட்டேன்ன போது கூட சோசியல் மீடியால நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், இவர் ஒருத்தருக்கு கேக் ஊட்டுவார், அதையும் இதையும் போட்டு இதுவும் அதுவும் ஒண்ணா அப்படின்னாங்க. அது நமக்கு தெரியாது, ஏன்னா நம்ம இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பெருசா இதெல்லாம் இதெல்லாம் தனி மனிதர்களுக்குள்ள இருக்கக்கூடிய அழுக்கு, அவங்களுக்கான அபிலாட்சிகள், ஆசாபாசங்கள், அது 2 பேருக்குள்ள விஷயம். இல்ல பாருங்க அப்படின்னு சொல்லி நான் என்னால 4 பேஜை கூட காமிக்க முடியும் இந்த மாதிரி போட்டிருந்ததுலாம். அதை கூட நம்ம கடந்து போயிடலாம். ஆனா இந்த பையன் இருக்கான் பாருங்க, இவன் உண்மையெல்லாம் மறைச்சு அதுல நாம சிலுவை போற பத்தியும் பேசலாம், மதமாத்திர விஷயங்களை பத்தியும் நம்மளால பேச முடியும். நம்ம பேசினோம்னா நம்மள மதவெறி என்பாங்க. நம்ம ஒரு 2-3 உதாரணம் மட்டும் சொல்லுவோம். இந்த ஹேராம்னு ஒரு படம் வந்தது. பாரத நாடு சுதந்திரம் அடைந்த அன்னிலிருந்து 1947 ஆகஸ்ட் 15 மகாத்மா காந்தி சுடப்பட்டு இறந்த தினம் இடைப்பட்ட கதை தான் அந்த கதை. அந்த படத்திலேயே, அதுவும் இதை ஏன் குறிப்பா சொல்றேன்னா, கமலஹாசன் இந்து மதத்தை தாங்கி பிடிக்கிறவரா? கமலஹாசன் மாதிரி ஒரு இந்து மதத்தை வெறுக்கக்கூடிய ஒரு மனிதரை நீங்க உலகத்துல தேடினாலும் அதுக்கு அவர் ஈவேரா, வீரமணி, சுபவி, அந்த வரிசையில் அவரும் அதே புட்டேஜில் திருமாவளவனாவது நாளைக்கு பதவி வந்ததுன்னா எங்க வேணா தாவுவான். ஆனா அதே புட்டேஜில் ராகுல் காந்தி, அந்த ஈக்குவல் இதுல இருக்கக்கூடியவர் அந்த இவரும் கமலஹாசனும். அந்த படத்துல ரயில்ல
அதாவது அப்படியே வரக்கூடிய பேசஞ்சர்ஸ்லாம் அந்த ஜன்னல்ல தொங்கிட்டு வந்தவனா போனமா வந்தது கூட, அதுவும் குறிப்பா ராஜஸ்தான், பஞ்சாப் போன்ற பகுதிகளுக்கு ரயில்ல உயிரோட ஏறினவன், பாகிஸ்தான்ல ஏறினவன் இங்க வந்து இறங்கும் போது போனமா வந்து இறங்கினதுதான். அதோட இல்லாம மே இட் பிளீஸ் யுவர் ஆனர் அப்படின்னு கோட்சேயோட வாக்குமூலம். நம்ம கோட்சேயை ஒரு நாளும் ஏத்துக்கிறது இல்லை. நம்ம ஏகாத்மதா ஸ்தோத்திரத்துல கூட நம்ம கார்த்தால நம்ம சங்க பாடல்ல கூட மகாத்மா காந்தி தான் முன்னிறுத்தி இது பண்றோம். அதுல கோட்சே தன்னுடைய காரணங்களா பல்வேறு கருத்துக்களை சொல்றதுல, குளூர்ல இறந்து போனாங்க இதா வந்தவங்க, பாகிஸ்தான்ல இருந்து அகதிகளா வந்த இந்துக்கள் அப்படிங்கிறதையும் அதுல கோட் பண்ணி சொல்றான். நம்ம கோட்சே கொலைகாரன், கோட்சேயோட கருத்தை ஏத்துக்கலைன்னா கூட, ஆனால் இந்த மாதிரி குளூர்ல பார்ட்டிஷனுக்காக அங்கிருந்து விரட்டி அடிக்கப்பட்டவர்கள், டெல்லி தெருல பிச்சைக்காரர்களா இருந்து குழந்தைகளை பாதுகாக்க முடியாம கண்ணுக்கு நேர குழந்தைகளும் கணவனும் மனைவியும் குடும்பத்தில் இருக்கிறவங்க ஒவ்வொருத்தனா செத்ததை பல பேர் பார்த்ததை கொச்சைப்படுத்தும் விதமாகத்தான் இந்த மனோ தங்கராஜ் போன்ற மதவெறியர்கள் பேசுகின்றார்கள். நீங்க சுதந்திர தின உரையில பிரதமர் நரேந்திர மோடி 100 ஆண்டு அடியெடுத்து வைக்கும் ஆர்எஸ்எஸ் குறித்து, அதனுடைய இந்தியா உடைய பல வளர்ச்சி விஷயத்துல ஆர்எஸ்எஸ் உடைய பங்களிப்பு குறித்து பேசியிருக்காரு. அதை கோட் பண்ணியும் இப்போ நீங்க சொன்னது மாதிரி காந்தியை கொன்ன கோட்ஸே அவர் இருந்தது ஆர்எஸ்எஸ், இதையெல்லாம் சொல்ல மறந்து விட்டார்கள் கிண்டலாக ட்வீட் பண்ணியிருக்காரு மனோ தங்கராஜ். அதாவதுங்க, ராஜகுமார் அப்படின்னு ஒரு எம்எல்ஏ திமுக இருந்து, அவர் பெரம்பலூர் எம்எல்ஏவா கோவில்பட்டி எம்எல்ஏவாங்கிறது பெரம்பலூரா, அவரு வந்து 8 வயசு குழந்தைய செக்ஸுவல் அபியூஸ் பண்ணாரு. ஹராஸ்மெண்ட் இல்ல, செக்ஸுவலி அபியூஸ்டு. இந்த வார்த்தையை தமிழ்ல சொன்னா ரொம்ப கேவலமா இருக்கும். அவருக்கு தண்டனை கொடுத்து கோர்ட்டுல அவருக்கு கன்விக்ஷனும் ஆச்சு. அந்த ஆள் தலைமறைவா ஆனான். அதுக்கப்புறம் தான் அந்த ஆளை வந்து, அந்த ஆள் தலைமறைவானதுக்கு அப்புறம் தான் திமுக நீக்கிறாங்க. இதுல வந்து கோட்சே சங்கத்தை விட்டு வெளியேறான். சங்கத்தை விட்டு வெளியேறி இந்து மகாசபைக்கு போறான். இந்து மகாசபைக்கு அப்ப தலைவராக இருந்தது ஷியாம பிரசாத் முகர்ஜி, ஜனசங்கத்தை நிறுவியவர். ஷியாம பிரசாத் முகர்ஜியோட செயல்பாடுகள் எனக்கு திருப்தி அளிக்கவில்லை, அதனால் நான் இதுல இருந்து இந்து மகாசபையில இருந்து வெளியேறேன்ட்டு வெளியில வந்துடுறான். அதுக்கப்புறம் தான் சோம்நாத் சாட்டர்ஜியோட அப்பா இந்து மகாசபைக்கு தலைவராகிறார். கம்யூனிஸ்ட் சோம்நாத் சாட்டர்ஜியோட அப்பா. அவர் தான் சவார்கருக்கும் ஆஜரானார் அப்படிங்கிறது கம்யூனிஸ்ட்ல அது தெரியல. அந்த பயல்வதெல்லாம் மறைச்சிட்டு பேசுவானுங்க. அந்த அப்ப வந்து ஆர்எஸ்எஸ்க்கு அடுத்தது இந்து மகாசபை, இந்து மகாசபையில இருந்து வெளியில வந்து சாவர்கருக்கும் இந்த கேஸுக்கும் சம்பந்தம் கிடையாது. நீங்க ஆர்எஸ்எஸ்ஸையோ சாவர்கரையோ இந்த கேஸ்ல நீங்க தொடர்பு படுத்தினீங்கன்னா என்னுடைய நேர்மைக்கும் என்னுடைய அறிவுக்கும் என்னுடைய துணிச்சலுக்கும் என்னுடைய முடிவுக்கும் நீங்கள் இழுக்கை தேடி தருகிறீர்கள். அந்த கிரெடிட் நான் வேற யாருக்கும் கொடுக்க மாட்டேன். நான் தானே செஞ்சேன், நான் முடிவெடுத்தேன். என் கண் முன்னே அங்க பலர் செத்தார்கள், பிணமாக ரயில் குவியலாக பிணம் வந்தது அப்படின்னு சொல்லியிருந்தார். அப்படின்னா இதுல எங்க இருந்து ஆர்எஸ்எஸ் வந்தது, எங்க இருந்து ஜனசங்கம் வந்தது, எங்க இருந்து இந்து மகாசபை வந்தது? அதை கூட இந்து மகாசபை டிஃபெண்ட் பண்ணிட்டோம். இப்ப கூட சக்கரபாணின்னு ஒரு சாமியார் இருக்காரு, அவங்க டிஃபெண்ட் பண்ணிட்டோம், நமக்கு ஒண்ணும் இது இல்லை. ஆனா அப்ப ராஜகுமார்ங்கிற ஆள் செஞ்சதுக்கு இவங்க திமுக பொறுப்பேற்குமா? பேட்டரி பேரறிவாளன் ராஜீவ்காந்தி கொலைக்கு துணை போனவன், அவனும் தீக்கால இருந்தவன். எம்ஆர் ராதா எம்ஜிஆர் சுட்டாரு. அந்த அப்பன்னா தீக்கா தான் எம்ஜிஆர் சுட்டுதுன்னு நம்ம சொன்னா சரியா தானே இருக்கும். நீ கோட்ஸே ஆர்எஸ்எஸ்ல இருந்தான், இந்து மகாசபையில இருந்தான், வெளியில வந்தா கூட அந்த இயக்கத்தை சேர்ந்தவன்னா, அப்ப எம்ஜிஆர் சுட்ட எம்ஆர் ராதா இறக்கும் வரை இருந்தது திராவிடர் கழகம். அப்ப திராவிடர் கழகத்துல இருந்தவர்கள் தான் இதற்கு பொறுப்பு. அப்படின்னா கருணாநிதியிலிருந்து பேராசிரியர் அன்பழகன்ல இருந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய கழக குஞ்சுகள் வரைக்கும் எம்ஜிஆர் சுட்டதுக்கு இவங்க தான் பொறுப்பு அப்படின்னு நாம சொல்லலாம்ல. ஏன்னா அது சரின்னா இது சரி, இது தப்புனா அதுவும் தப்பு. அப்ப இவங்க செய்யக்கூடிய பல்வேறு விஷயங்கள், அதற்கு நாமும் மத அடிப்படையில சொன்னோம்னா அதற்கு தமிழக அரசியல்வாதிகளும் தமிழக ஊடகங்களும் இதற்கு அமைதியா, நாம மனோ தங்கராஜுக்கு எப்படி அமைதியா கடந்து போறாங்களோ அதே மாதிரி கடந்து போவார்களா? மீண்டும் மனோ தங்கராஜ் வேற ஏதாவது இந்த மாதிரி சொன்னார்னா நாமளும் இதை விட இன்னும் கடுமையான பதிலடி கொடுக்க வேண்டிய நிர்பந்தத்திற்கு செல்ல வேண்டி இருக்கும். இதுல இன்னொரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம்,
1947 ஆகஸ்ட் 14 பாகிஸ்தானுக்கு சுதந்திரம் கிடைச்சது. லாகூர்லயோ கராச்சிலேயோ இருக்கிறவனை பார்த்து 1922 இன்னொரு 25 வருஷத்துல இங்க இருக்கிற இந்துக்கள்லாம் நீங்க அனாதைகளாக போறீங்கடா, நாடற்றவர்களாக போறீங்கடா, நீங்க இங்க அடிப்படைவாத ஜிகாதி மதவெறிகளுக்கு நீங்கள் இரையாக போறீங்கடா, நீங்கெல்லாம் அனாதைகளா ரோட்ல திரிய போறீங்கடா அப்படின்னு சொல்லி இருந்தா என்ன ஆயிருக்கும்? சிரிச்சிருப்பான், நம்மளை பார்த்து சிரிச்சிருப்பான். ஆனால் இந்த மனோ தங்கராஜ் போன்ற தீய சக்திகள், மத வெறியர்கள் பிரிவினைக்கு துணை போகும் விதமாக பேசிக் கொண்டிருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. திராவிட முன்னேற்ற கழக தலைமையே இந்த மதவெறியின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும்.